warahmatullahi wabarakatuh. Alhamdulillah wassalatu wassalamu ala rasulillah wa ala alihi wa sahbihi wa man tabi'ahum bi ihsanin ila yawmiddin, amma ba'd. Qala Allah ta'ala inna as-salata kanat 'alal mu'minina kitaban mawquta. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என் அருமைக்கினிய சகோதர சகோதரிகளே, இன்று நான் பேச எடுத்துள்ள தலைப்பு தொழுகையின் முக்கியத்துவத்தை குறித்து இந்த பதிவிலே நாம் அறிய இருக்கின்றோம். தொழுகை இஸ்லாத்தினுடைய 5 தூண்களிலே ஷஹாதத்தைனுக்கு பிறகு மிகவும் முக்கியமான ஒரு தூணாக இருக்கின்றது. ஒரு மனிதனுடைய பாவங்கள் இந்த தொழுகையின் காரணமாக மன்னிக்கப்படுகின்றது. இன்னும் இந்த தொழுகை என்பது ஒரு மனிதனை மானக்கேடான கெட்ட விஷயங்களில் இருந்து காக்கக்கூடியதாக இருக்கின்றது. சொர்க்கத்தினுடைய வாரிசுதாரர்களாக தொழுகை ஒரு மனிதனை ஆக்கக்கூடியதாக இருக்கின்றது. இன்னும் கண்ணியத்திற்குரியவர்களே, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையின் இறுதியிலே அஸ்ஸலா அஸ்ஸலா என்று தான் கூறினார்கள். தொழுகையை கடைபிடித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். இந்த தொழுகையின் முக்கியத்துவத்தை அறிந்து கொள்வதற்கு பின்வரக்கூடிய விஷயங்களை கவனித்தால் போதுமானதாக நமக்கு அமைகின்றது. அதாவது தொழுகையினுடைய முக்கியத்துவம் எப்படிப்பட்டது என்றால், தொழுகைக்காக நாம் செய்யக்கூடிய உது, அங்க தூய்மை, இது நம்முடைய பாவங்களை போக்குவதற்கு, பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு ஒரு காரணமாக இருக்கின்றது. இன்னும் தொழுகைக்காக ஒரு மனிதன் தன்னுடைய இல்லத்திலிருந்து பள்ளியை நோக்கி நடந்து செல்வது, அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது, அவனுடைய ஹக்கிலே நன்மைகள் எழுதப்படுகின்றது. இன்னும் சுப்ஹானல்லாஹ், ஒரு தொழுகையை முடித்துவிட்டு இன்னொரு தொழுகைக்காக காத்திருப்பது அவனுடைய அந்தஸ்துகளை உயர்த்தக்கூடியதாக இருக்கின்றது. இன்னும் தொழுந்து முடித்து விட்ட பிறகு அந்த தொழுகை இடத்திலேயே இருந்து கொண்டிருக்கக்கூடிய வரையிலே வானவர்கள் நமக்காக பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இப்படி தொழுகைக்கு முன்னாலும் தொழுகைக்கு பின்னாலும் இவ்வளவு சிறப்புகள் நிறைந்திருக்கின்றது என்றால், நிரம்பி இருக்கின்றது என்றால், அந்த தொழுகையினுடைய சிறப்புகள் என்னவாக இருக்கும்? ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ذُرِّيَّتِي ரப்பனா தகப்பல் வ தகப்பல் துஆ. இறைவா, என்னையும் என்னுடைய சந்ததியினரையும் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக ஆக்கி அருள்வாயாக, எங்களுடைய இந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வாயாக என்று அல்லாஹ்விடத்தில் நாம் பிரார்த்தனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ذُرِّيَّتِي ரப்பனா வ தகப்பல் துஆ. ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு 5 முறை ஒரு ஆறிலே குளிக்கின்றான் என்றால் அவனுடைய உடலிலே அசுத்தம் இருக்குமா என்று கேட்க சஹாபாக்கள் கூறினார்கள், கண்டிப்பாக இருக்காது அல்லாஹ்வின் தூதரே. அப்படி என்றால் இதை போன்று தான் தொழுகை யம்ஹுல்லாஹு பிஹின்னல் ஹதாயா, இதை கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாவங்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தொழுகையினுடைய சிறப்பை சொல்லி இருக்கிறார்கள். இன்னும் கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் முஃமினூனில் அல்லாஹ் சொல்லும் பொழுது சொல்லுகின்றான், வல்லதீனஹும் அலா ஸலவாத்திஹிம் யுஹாஃபிதூன், அவர்கள் தொழுகையை பாதுகாக்கக்கூடியவர்களாக, மூமின்கள் தொழுகையை பாதுகாக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். உலைக ஹுமுல் வாரிசூன், இன்னும் இவர்கள்தான் வாரிசுக்காரர்கள். அல்லதீன யரிசூனல் ஃபிர்தௌஸ ஹும் ஃபீஹா காலிதூன், சொர்க்கத்தின் வாரிசுதாரர்கள், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸின் வாரிசுதாரர்கள். அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே இவர்கள் நிலையாக தங்கி இருப்பார்கள். அல்லாஹ் பல பண்புகளை சொல்லுகின்றான். ஆனால் அதிலே முக்கியமான ஒரு பண்பு, தொழுகையிலே மூமின்கள் உள்ளச்சத்தோடு இருப்பார்கள், இன்னும் தொழுகையை பாதுகாக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். தொழுகையை பாதுகாப்பது என்றால் அதனுடைய வக்திலே, அதனுடைய நேரத்திலே தொழுவது. இன்னும் இந்த தொழுகையினுடைய இருக்கக்கூடிய நிபந்தனைகள், முதல்நிலை கடமைகள் எல்லாத்தையும் உட்பட்டு அந்த தொழுகை நிறைவேற்றுவதாக இருக்கின்றது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். ஆக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தொழுகைகளை அதனுடைய நேரத்திலே ஜமாத்தோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.